Hi, welcome back to my channel Mansi the Homemaker. இன்னைக்கு இந்த வீடியோல flip glass top induction stove உடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இதை நான் அமேசான்ல 4100க்கு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. ரொம்ப நல்லா இருக்குங்க. நார்மல் இண்டக்ஷன் ஸ்டவை கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. இது வந்து கிளாஸ் டாப்ல தான் பண்ணிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் டாப் தான். ஈவன் பட்டன் கூட எல்லாமே வந்து டச் ஸ்கிரீன் மோட்ல தாங்க இருக்கும். சைடில் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டிசைனே பார்க்கறதுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கர்வ் ஷேப் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். காம்பேக்டாக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ஹைட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கரப்பாம்பூச்சி தொல்லை எதுவுமே வந்து இருக்காது. இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஹாட் வாட்டர் வச்சு காமிக்கிறேன். இப்போ பவர் பட்டன் ஆன் பண்ணதுக்கப்புறமா மேனுவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மேனுவல் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹீட் எல்லாமே வந்து இங்கே காமிக்கும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து காமிக்கும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. ஓகேவா? தென் இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிரேவிக்கு ஒன்று, ரோட்டி ஆர் தோசைக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஈவன் மில்க் வாட்டருக்கு. மில்க் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிம் மோடு இருக்கும், பாயில் மோடு ஒன்று இருக்கும், ரீஹீட் மோடு வந்து இது கொடுத்துருப்பாங்க. 3 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்லோ குக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்லோ குக் எப்போவுமே வந்து லோ ஹீட்டில் தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஸ்லோவாக தான் சிம்மில் இருக்கிற மாதிரி லோ ஹீட்டில் வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டர் ஃப்ரை, டீப் ஃப்ரை, ப்ரெஷர் குக்கர் மோட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. வோல்ட் அண்ட் யூனிட் மோட் இருக்கும். இதில் டைமர் கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது எல்லாமே வந்து நார்மல் இதில் இருக்கும். ப்ரீசெட் மோட் வந்து இது கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைல்ட் லாக் மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க வந்து இதை வந்து எதுவும் டச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சைல்ட் லாக் மோடு இருக்கும். இதில் ரெண்டுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 பட்டன் இருக்குல்ல, ரெண்டுமே ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். ஸோ குழந்தைங்க எதுவும் வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அகைன் ப்ரெஸ் பண்ணுறப்போ அன்லாக் ஆயிரும். இந்த மோடு வந்து இதில் இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். பாஸ்ங்கிற மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. பால் கச்சிக்கிட்டே இருக்கிறப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷனை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இரும்பு தோசைகளை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வைக்கிறப்பவும் சரி எடுக்கிறப்பவும் சரி கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது கிளாஸ் டாப் இல்லையா, ஸ்க்ராட்ச் விழுகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் தோசையா ரோட்டோ மோடில் வந்து வச்சேன்னா ஹீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அதனால நான் மேனுவல் மோடில் வச்சுட்டு ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். சீக்கிரம் தோசை சுடுறதுக்காக தான் இந்த மேனுவல் மோடு யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் தோசை ரோட்டி மோட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாராச்சும் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சாங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் அப்டேட்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோக்கு மான்சி த ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.